கவனிங்க. இப்போ பைதர் செட்டை பார்க்க சரியா? பைதர் செட்டத்தை பொறுத்த வரையும் எதுக்கு பைதர் செட்டை பார்க்கணும்? நம்ம செங்கோண முக்கோணி பார்க்கணும். இப்போ செங்கோண முக்கோணி பைதர் செட்டை பார்க்கல பைதகரஸ் தேற்றம் சொல்றேன்னா இந்த கோடை சொல்லுவாங்க செம்பக்கம்னு சொல்லுவாங்க. செம்பக்கம். அப்போ பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுனால் செம்பக்கத்தில் வர்க்கமான அதாவது ஒரு ஏ இது ஒரு பி இது ஒரு எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் செம்பக்கத்தில் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமனாகும். அப்போ ஏனைய இரு பக்கம் என்ன? இதுல வர்க்கம் சக இதுல வர்க்கம். அதாவது இந்த எக்ஸ் வர்க்கம் என்று சொல்றது ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்துல கூட்டுத்தொகை சமனா இருக்கும். உதாரணம் கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இது ஒரு 3 எடுத்துக்கிட்டு பாருங்க. இந்த எக்ஸை காணப்படும். அப்போ சமன்பாடு என்ன? எக்ஸ் வர்க்கம் சமன் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. ஏனைய இரு பக்கம் என்ன? 3 வர்க்கம் 4 வர்க்கம். அப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் 3 வர்க்கம் 9 4 வர்க்கம் 14 வர்க்கம் சொன்னால் 3 3 அளவு இருக்குது 4 4 அளவு இருக்குது 14. அப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் 9 14 25. எக்ஸ் சமன் வர்க்கம் 25. எக்ஸ் சமன் என்ன வரும்?